அஸ்ஸலாமு அலைக்கும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஈக்குவல் இந்த விஷயத்தை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இதை பற்றி பேசும்போது இதுக்கு ஆப்போசிட்டான ஓர வஞ்சனை அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் நம்ம பேச வேண்டியது இருக்குது. ஒரு சினாரியோ உங்களுக்கு சொல்கிறேன், இந்த ரெண்டு விஷயத்தை பற்றியும் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு இடத்துல 3 குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க. அதில் 2 குழந்தைங்க கூட பிறந்தவங்க, அக்கா தங்கச்சி. இன்னொரு குழந்தை வந்துட்டு அவங்களுடைய ரிலேட்டிவ் தான். ஸோ இந்த 3 குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க. விளையாடிட்டு இருக்கும்போது கொஞ்சம் சோர்வடைகிறத பார்த்த அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 2 குழந்தைங்களுக்கு ஃப்ரூட் கொடுக்கலாம், ஆரஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வந்தவங்க ஆரஞ்சு பழத்தை பிரித்து இவங்க 2 பேருக்கு கொடுத்துட்டு பக்கத்தில் நின்றுட்டு இருந்த இன்னொரு குழந்தைய பார்த்து அவங்களுக்கு ஒரு சொல்ல கொடுத்தாங்க. இதை வாங்கிட்டு அந்த குழந்தை என்னென்ன நோட் பண்ணியிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? என் கையில் ஒன்று தான் இருக்குது, அவங்க கையில் நிறையா இருக்குது, கண்டிப்பாக நினச்சிருக்கோம் இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன இவங்க எனக்கும் அதே அளவு கொடுத்துருக்கலாம்ல, அவங்க குழந்தைகள் மட்டும் அதிகமாக கொடுத்துருக்காங்க. இந்த காலத்து குழந்தைங்க கண்டிப்பாக அதை திங்க் பண்ணுவாங்க. ஸோ இப்படி ஒரு தாட் ப்ராசஸில் அந்த குழந்தை இருக்கும். இதை பார்த்து வளர்கிற குழந்தைகள் உங்களுடைய ஓர வஞ்சனை அந்த விஷயத்தை நோட் பண்ணுறாங்கிறத மறந்துடுறாங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. ஆரஞ்சு பழத்தை எப்படி 3 பேருக்கு சம அளவில் பிரித்து கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, ஆரஞ்சு பழத்தை பிரிச்சுருங்க. மொத்தம் 3 குழந்தைங்க இருக்காங்க. அதை எப்படி பிரிக்க முடியும்? 3 சொல்லியாக கொடுத்தா 9 தான் இருக்கும். மீதி எத்தனை இருக்குது? 2 இருக்குது. அது எப்படி இன்னொருத்தருக்கு குறைச்சி நம்ம கொடுக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, சின்ன விஷயம் தாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் மாற்றி யோசிச்சிங்கன்னா உங்களுக்கே அந்த சொல்யூஷன் தெரிஞ்சிடும். உங்களுடைய அந்த கேரக்டர் வந்து அந்த இடத்துல அவ்வளோ அழகாக ப்ரொஜெக்ட் ஆகும். நான் சொல்கிறேன் பாருங்கள். மொத்தம் 11 சுளைகள் இருக்கும் இல்லையா ஆரஞ்சு பழத்தில்? அந்த 11 சுளைகளில் 3 சுளைகளாக பிரித்து அந்த 3 குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டா 9 சுளைகள் ஆகிடும். மீதி இருக்கிறது 2 சுளை, 10 11. ஓகே, அந்த 2 சுளைகளை நீங்கள் சாப்பிட்டுக்கணும். ஓகேவா? என்னடா இது குழந்தைங்களுக்கு கொடுக்கன்ட்டு நான் சாப்பிட்றதா? ஆமாம், இதுதான் ப்ராக்டிக்கல் இல்லையா? ஒரு லைஃப்பில் நம்ம வந்து ஒரு விஷயத்தை குழந்தைங்களுக்கு கொடுப்போம், ஒன்று எடுத்து வாயில் போடுறது ஒன்றும் தப்பு இல்லையே. இதுதான் ப்ராக்டிக்கல். ஓகேவா? ஸோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஸோ அந்த குழந்தைங்க வந்துட்டு எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டால் நம்ம அந்த இடத்துல சொல்லணும், உங்களுக்கு எல்லாருக்குமே 3 கொடுத்தாச்சுல, சாப்பிடுங்க. அம்மாவும் நான் இங்கே தானே இருக்கேன், ஸோ எனக்கும் பசிக்கும்ல, நான் இந்த 2 சொல்லையை சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு 3 தான் வரணும், ஆனால் எனக்கு 2 தான் இருக்குது, பரவாயில்ல நான் சாப்பிட்டுக்கிற வீடு, நீங்கள் அதெல்லாம் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி பழகணும். இப்படி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அந்த குழந்தைங்க என்னென்ன நோட் பண்ணுவாங்க தெரியுமா? நம்ம எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் அவங்க குழந்தைங்களை என்ன எனக்கு நீ அதிகமாக கொடுக்கலன்னு கேட்டாலும் அந்த இடத்துல சொல்லிக் கொடுக்கணும், அவங்களும் நம்ம தம்பி தங்கச்சி தான், அவங்களுக்கும் ஒன்றை மாதிரி தான் நான் ட்ரீட் பண்ணுவேன், நீங்களும் இதை பழகிக்கோன்னு சொல்லிக் கொடுக்கணும். ஓகேவா? இதுதான் வீட்டிலேருந்து நம்ம கற்றுக்கிட்ட விஷயம், ஒரு சமூகத்தில் நம்மளுடைய கேரக்டராக நிற்கிற விஷயம். ஸோ இது ரொம்ப ஆழமான விஷயம், சின்ன விஷயம் தான், ஆனால் அதில் ரொம்ப ஆழமான விஷயங்கள் நிறைய இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் ஹேண்டில் பண்ணுற விதத்தில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் அழகாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா அதை பார்க்குற மனுஷங்க வந்துட்டு அதுலேருந்து நிறைய கற்றுக்குவாங்க. ஸோ நாளைய மாற்றம் இன்றைக்கி உங்கள் ஒவ்வொரு செயலில் இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். தேங்க்யூ.